வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 146. மறுநாள் காலை சித்து, தாத்தா, சரவணன், டேவிட், தியாவின் தந்தை என்று எல்லோரும் ஹாஸ்பிட்டலிற்கு வந்துவிட்டனர். குழந்தை அழகாக சிரித்துக்கொண்டு தீரனுடன் விளையாடி கொண்டிருக்க அதை பார்த்த தாத்தாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. இருப்பினும் தியா கோபமாக அமர்ந்திருக்கவும் அவளது கோபத்தை நினைத்தவருக்கு சற்று வருத்தமாகவும் இருக்க அவரை பார்த்த சித்து, தாத்தா ரொம்ப யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லவும் என்று தலையாட்டினார். அப்பொழுது மருத்துவர் உள்ளே வர தீரன் கட்டிலில் இருந்து எழுந்து கொண்டான். தீக்ஷுவிடம் வந்தவர், ஹலோ பேபி, இப்போ எப்படி இருக்கீங்க என்று கேட்க குழந்தை சிரித்து கொண்டே, யா ஐ எம் குட் அங்கிள் என்று சொல்லவும், குட் என்றவர் குழந்தையை பரிசோதித்துவிட்டு, நீங்கள் இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், நான் சொன்ன மெடிசன்ஸை மட்டும் கரெக்டாக கொடுங்க பார்க்கலாம் என்று சொல்லவும், சரிங்க டாக்டர் என்று தீரன் சொல்ல டாக்டர் அங்கிருந்து கிளம்பினார். டிஸ்சார்ஜிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க தியாவிற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவளது குழப்பமான முகத்தை பார்த்த தாத்தா, அம்மாடி ஒன்றும் ஆகாது, என்னை நம்புமா, வா என் கூட, நம்ம வீட்டுக்கு போகலாம், குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிருமா என்று தாத்தா சொல்லவும் தியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் கிளம்பி வீட்டிற்கு சென்றனர். அப்பொழுது தியா தீக்ஷுவை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்குள் செல்லவும் தியா என்ன செய்ய போகிறாளோ என்று யோசித்து கொண்டே அவளை பார்த்தார் தாத்தா. நீங்க வாங்க தாத்தா, அவ வருவா என்று தீரன் சொல்லவும் தாத்தா எதுவும் சொல்லாமல் என்று அவனோடு வர, சரவணா நம்ம எல்லாரும் இப்பவே ஊருக்கு போறோம், கிளம்புறதுக்கெல்லாம் ரெடி பண்ணு என்று தீரன் சொல்ல, ஓகே பாஸ், இதோ இப்பவே ரெடி பண்ணிரு பாஸ் என்று சொல்லி சரவணன் ஊருக்கு கிளம்ப தயார் செய்து கொண்டிருந்தான். இங்கு காரில் இருந்து இறங்கிய தியாவின் தந்தையோ, என்னம்மா பேக் பண்ணிடவா என்று கேட்க அவளோ எதுவும் சொல்லாமல் தனது வீட்டிற்குள் சென்றாள். அவளது தந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் பின்னாலேயே செல்லவும் நடப்பவற்றையெல்லாம் கவனித்த தாத்தா, தியா வருவாளா என்று கவலையுடன் கேட்க, வருவா தாத்தா, நீங்க ரெடியாகுங்க என்ற தீரன் தியாவின் வீட்டிற்கு சென்றான். என்ன செய்வது என்று யோசனையுடன் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த அவளது தந்தை தீரனை பார்த்ததும் சட்டென எழுந்தவர், வாங்க என்று சொல்ல, உங்க பொண்ணு என்ன பண்ற ஐடியால இருக்கா என்று தீரன் கேட்க, தெரியலங்க, இன்னும் ரூம்ல தான் இருக்கா என்று சொல்லவும் சரி என்றவன் விறுவிறுவென்று தியாவின் அறைக்கு சென்றான். தியாவின் அறைக்கதவை சட்டென திறந்து கொண்டு தீரன் உள்ளே செல்ல தியா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். குழந்தை உறங்கிக் கொண்டிருக்க நேராக உள்ளே சென்றவன் அவள் அருகில் சென்று உட்காரவும் தியா அங்கிருந்து எழுந்திருக்க எத்தனித்தாள். அவளை எழவிடாமல் அவளது இரு கைகளையும் பிடித்து வலுக்கட்டாயமாக இழுக்க நிலை தடுமாறி மெத்தையிலேயே தியா சரியவும் அவளை நெருங்கிச் சென்றான் தீரன். தீரனது செயலால் அதிர்ந்த தியா, என்ன பண்ற தீரா, என்னை விடு என்று தியா கத்தவும், ஏய் கத்தாதடி, குழந்தை எழுந்திருச்சிட போறா என்று தீரன் சொல்ல, முதல்ல என்னை விடு என்று திமிரினாள் தியா. அதுக்கு முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு என்று தீரன் கேட்கவும், என்ன வேணும் உனக்கு என்றாள் தியா. இப்ப நீ என் கூட கிளம்ப போறியா இல்லையா என்று தீரன் கேட்க, நீ சொன்னதும் நான் கிளம்பிட்டேன்மா என்று தியா கேட்கவும், ஏன் இங்கிருந்து என்ன பண்ண போற என்று தீரன் கேட்க, நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆஃபீஸில் ப்ராப்பராக லீவெல்லாம் வாங்கணும் என்று தியா சொல்லவும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றான் தீரன். அவனை பார்த்து முறைத்த தியா, என்னத்தை பார்த்துக்க போற, எனக்கு எதுவும் செய்ய வேணாம் தீரா, ப்ளீஸ் என்னை விட்டுடு என்றாள் தியா. கோபம் தலைக்கேறிய தீரன், ஏண்டி இப்படி அடங்கவே மாட்டேங்கிற என்று கேட்கவும், முடியாது போடா என்று தியா திமிராக சொல்லவும் அவளது திமிரும் தீரனுக்கு அழகாக தெரிய அவளை ரசிக்க ஆரம்பித்து விட்டான். எதுவும் சொல்லாமல் புன்னகைத்த தீரனை பார்த்தவள், என்ன நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க என்று தியா கேட்க, இந்த கோபம், இந்த திமிர், இது கூட உனக்கு அழகதான் இருக்கு பூனைக்குட்டி என்ற தீரன் அவளது வெடிகளை பார்க்க தியா அவனது பார்வையில் பேச மறந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிவிட்டாள். அவளது நிலையை பார்த்த தீரன் சிரித்து விடவும் சட்டென சுயநினைவடைந்த தியா அவனை பார்த்து முறைத்தவள், இப்படியெல்லாம் பேசினா அப்படியே உன் பின்னாடியே வந்துடுவேனா
என்று கேட்கவும் அவளது பேச்சுக்குரலை கேட்டு தீக்ஷு மெல்ல நெளிய ஆரம்பிக்கவும் தீரன் குழந்தையை தட்டி கொடுத்து தூங்க வைத்தான். தியா மேலும் தீரனை கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருக்க தீரன் அவள் பேசுவதை நிறுத்த வழி தெரியாதவன் சட்டென அவளது இதழ் மேல் தன் இதழை பதித்தான். அந்த திடீர் முத்தத்தில் சற்று தடுமாறிய தியா அவனை தன்னிடமிருந்து விலக்க முற்பட்டாள். தீரனோ அவள் இதழை மேலும் ஆட்கொள்ள தீரனை அவளால் துளியும் நகர்த்த முடியவில்லை. அவளது முயற்சி அவனிடம் பலிக்காது என்று உணர்ந்த தியா சோர்ந்துவிட தீரன் அவளது இதழை இதமாக வருடியும் சுவைத்தும் பெண்ணவளின் கோபத்தை தனக்குள் எடுத்து கொண்டான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவளிடமிருந்து விலகிய தீரன், இப்போ சொல்லு, வரியா இல்லையா என்றவன் அவள் பதில் சொல்லும் முன், வரலன்னா அடுத்து என்றவனது கண்கள் அவளது கழுத்துக்கு கீழ் செல்லவும், சி என்றவள் அவனை பிடித்து தள்ள, ஏய், நான் விளையாட்டுகள்லாம் சொல்லலடி, உண்மையாகவே தான் சொல்கிறேன். என்னோட ஹனியை டேஸ்ட் பண்ணி எவ்வளவு நாளாச்சு என்று தன் இரு கைகளையும் முறுக்கி கொண்டே சொல்லவும் தன் காதுகளை மூடிக்கொண்டவள், செச்ச, தயவு செஞ்சு வெளியே போ, நான் வரேன் என்று தியா கத்தவும், தட்ஸ் மை கேர்ள் என்றவன், சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணு, ஆஃபீஸில் நான் எல்லாமே பேசிடுறேன் என்று தீரன் சொல்ல, தயவு செஞ்சு கிளம்பு என்று கடுப்பாக தியா சொல்ல அவளது கோபத்தை ரசித்த தீரன் குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டவன், பாய் ஹனி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். தன் பற்களை கடித்து கொண்ட தியா தீரா என்று கத்திட அது தீரனின் காதில் விழுந்து விட்டது. மீண்டும் வந்த தீரன் அவளது அறையை எட்டி பார்த்தவன், குட்டியா ஹனி என்று கேட்க தன் கைகளை எடுத்து கும்பிட்டவள், தயவு செஞ்சு கிளம்பு என்றாள். ஓகே ஓகே, பாய் ஹனி என்ற தீரன் ஒரு ஃப்ளையிங் கிஸ்ஸை காற்றிலேயே பறக்க விட்டுவிட்டு அங்கிருந்து செல்ல தியாவின் தந்தை நின்று கொண்டிருந்தார். அவனை பார்த்த தீரன், ஊருக்கு வரத்துக்கு உங்கள் பொண்ணு ஒத்துக்கிட்டா, நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டே எல்லாரும் ஊருக்கு போகிறோம் என்று தீரன் சொல்லவும், சரிங்க மாப்பிள்ள என்று சொல்ல தீரன் அங்கிருந்து சென்றான். தியாவின் தந்தை அவளது அறைக்கு செல்ல தியாவோ தீரனது செயல்களை நினைத்து சிரிப்பதா இல்லை அழுவதா என்று புரியாமல் தனது முழங்காலை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவளிடம் வந்தவர், என்னம்மா கிளம்புறதா என்ன என்று கேட்க, அதான் சொல்லிட்டு போயிட்டான்ல, ரெடி பண்ணுங்க, போய் தொலைவோம் என்று தியா சொல்லவும் உண்மையில் தியாவின் தந்தையால் அதை நம்ப முடியவில்லை. இருப்பினும் அவள் ஒத்துக்கொண்டதே போதும் என்று நினைத்தவர் அதற்கு மேல் அவளிடம் கேட்காமல் அவர்களின் லக்கேஜை பேக் செய்தார். எல்லோரும் கிளம்பி கொண்டிருக்க, எங்க தத்தா கிளம்புறோம் என்று தீக்ஷு கேட்கவும், எல்லாம் உங்க வீட்டுக்கு தாண்டா என்றார். தியா அவரை பார்த்து முறைத்தவள், நாம ட்ரீட்மெண்ட்காக அந்த அங்கிள் வீட்டுக்கு போறோண்டா, போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம் என்று தியா சொல்லவும் தியாவின் தந்தை, ஏமா என்று ஏதோ கேட்க வர, போதும்பா என்று தியா கடுகடுக்கவும் சரி என்றவர் லக்கேஜுடன் தியா மற்றும் தீக்ஷுவை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். அதற்குள் அங்கு சரவணன் மற்றும் டேவிட் ஓடி வந்து அவர்களது லக்கேஜை வாங்கி காருக்குள் வைக்கவும் தாத்தா, சித்து, தியாவின் தந்தை என்று அனைவரும் ஒரு காரில் ஏறினர். மற்றொரு காரில் தீரன் ஏறவும் தீக்ஷுவும் ஓடிச் சென்று அவனுடன் ஏறியது. தியா தீரனின் காரில் ஏறாமல் தாத்தாவின் அருகில் வந்து உட்கார வர, மம்மி இங்கு வாங்க, மம்மி இங்கு வாங்க என்று தீக்ஷு அழைத்தது. இல்லை தீக்ஷு, நீ அங்கிள் கூட வா, நான் இந்த காரில் வரேன் என்று தியா சொல்லவும், மம்மி இங்கு வாங்க ப்ளீஸ் மம்மி என்று அழைக்க, போமா, அதான் குழந்தை கூப்பிடுதில்ல என்று தாத்தா சொல்லவும், ஆமாம் ஆமாம், இந்த கார்லேயும் இடம் பத்தாது, நீ அந்த கார்லேயே வா என்றார் தியாவின் தந்தை. அவரை பார்த்து முறைத்த தியா வேறு வழியில்லாமல் தீரன் இருக்கும் காரில் சென்று அமர்ந்தாள். தீரனுக்கும் தியாவிற்கும் நடுவில் தீக்ஷு அமர்ந்திருக்க சரவணன் தான் காரை ஓட்டி கொண்டிருந்தான். தாத்தா மற்றும் மற்றவர்கள் வந்த கார் முன்னே செல்லவும் தீரனது கார் பின்னே வந்து கொண்டிருந்தது. எதுவும் பேசாமல் தியா அமைதியாகவே வந்து கொண்டிருக்க தீக்ஷு தீரனிடம் பேசிக்கொண்டு கதை கேட்டுக்கொண்டும் வந்து கொண்டிருக்க தியா வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அசதியில் தியா சற்று நேரத்தில் உறங்கிவிட அவளது அருகில் உட்கார்ந்து விட்டான் தீரன். குழந்தையும் கதை கேட்டுக்கொண்டே உறங்கிவிட்டது. குழந்தையை தனது வலதுபுற தோளில் போட்டுக்கொண்ட தீரன் தியாவை மெல்ல தன் மற்றொரு தோளில் சாய்த்து கொள்ள,
தூக்க கலக்கத்தில் அவனது தோளிலேயே நன்றாக உறங்க ஆரம்பித்து விட்டாள் தியா. அந்த நிமிடத்தில் தீரனது மனம் விவரிக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு நிம்மதியாக இருந்தது. தான் ஆசைப்பட்ட வாழ்வும் தான் ஏங்கி தவித்த நாளும் தன் கையிலும் தோளிலும் வந்து சேர்ந்து விட்டதை எண்ணிய தீரனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இது இன்னும் எத்தனை மணி நேரம் என்று யோசித்தவனது முகம் யோசனையில் ஆழ்ந்திருக்க